இது உங்கள் வளம் காணொளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து டிராக்டர் வந்து எப்படி வைக்கோலை உருட்டுது, வைக்கோலை அந்த காலங்களில் வைக்கோலில் வந்து எல்லாமே ஆட்கள் தான் கட்டுவாங்க. பெரிய பெரிய கட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஒரு ஆள் நின்னோம்னா அந்த பக்கம் இருக்கிற ஆள் தெரியாது. இந்த பக்கம் 3-4 பாகத்துக்கு இருக்கும். அது ஒரு வண்டியில் ஏற்றினாலே மொத்தம் ஒரு 5-6 கட்டு ஏற்றினாலே பெரிய வண்டியாக 4 பக்கமும் வைக்கல் தொங்கிக்கிட்டு போவோம். அது ஒரு சாலைகளில் போகும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ரொம்ப தூரத்துலேருந்து லைட் அடித்து பார்த்தோம்னாக்கா அது என்னமோ ஒரு பெரிய சிங்கம் தலையை விரிச்சிக்கிட்டு போகிற மாதிரி தெரியும். அந்த காலங்களில் அதெல்லாம் பார்த்துட்டு என்னமோ வருதுன்னு பயந்த அனுபவம்லாம் உண்டு. இப்போ வந்து இந்த சின்ன வண்டி இருக்குது, டிராக்டர் இயந்திரத்தோடு சேர்ந்து இந்த பாருங்கள் கொட்டுது ஒன்று. டிராக்டர் இயந்திரத்தோடு சேர்ந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. இது அப்படியே போகும்போதே வைக்கோல்லாம் சேகரிச்சுக்கிட்டு போயிடுது. சேகரிச்சுட்டு போயிட்டு எந்திரமே நல்லா உருட்டி நல்ல கல் மாதிரி உருட்டி போட்டுருது. இது கிட்டத்தட்ட ஆளுங்க கட்டினாங்கன்னா இது மாதிரி 3 மடங்கு உயரம் இருக்கும். அவ்வளோ பெரிய வைக்கோல் இதாக இருக்கும் பாருங்கள். இந்த வைக்கோலோட விலை நமக்கு ஒரு 50 ரூபா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். விளைச்சலில் ஏதோ நிறைய செலவாகுது, நட்டமாகிடுதுனாக்கா இது கொஞ்சம் கை கொடுக்கும். பாருங்கள், ஒரு நூல் வச்சு கட்டியிருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க 45 கிலோ வரும் இது அப்படிங்கிறாங்க. சில டைமில் 36 கிலோ வருங்கிறாங்க கோடை காலங்களில். இதை கொண்டு போய் அவங்க வேறு ஒரு ஊரில் வச்சுருந்துட்டு வியாபாரிகள்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க இதை எடுத்துகிட்டு போய் எப்படி காய்கறி விற்கிறாங்களோ அது மாதிரி இந்த வண்டி ஊருக்குள்ளே போகும் போல இருக்குது. அங்கே ஒரு கட்டு வேணும் 2 கட்டு வேணும்னு வாங்கிக்குவாங்க மாடு வச்சுக்கிறவங்க. அதுதான் இன்றைக்கு இருக்கிற நடைமுறை. வாங்க இப்போ அந்த வண்டியை தொடர்ந்து பார்ப்போம். சேகரித்து உருட்டுதுன்னு நம்ம பாருங்கள். வைக்கோல் சேகரிச்சுக்கிட்டே போகுது. சேகரிச்சுட்டு போய் இப்போ உருட்டுது. இப்போ போட போகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா அப்பா, நூல் வச்சு கட்டுதா? ஓஹோ, சும்மா உருட்டுறதுன்னு நினச்சேன். இந்த நூல் எப்படி தாங்கும்? சும்மா ஒரு நோம்புக்கு இது பண்ணுறது. கையை அறுத்துப்படும் அந்த அளவுக்கு இது. இதில் எப்படி 3 கட்டு வைக்க இருக்கும் போல இருக்க. இப்போ ஆள் கட்டினோம்னா 3 கட்டு வைக்க வருமா? 3 பெருசாக அவ்வளோ பெருசு வரும். நல்ல காய்ச்சலாக இருந்தால் 40 கிலோ 35 கிலோ வரும். ஓஹோ, 40 கிலோ வரும் இது என்ன? 40 கிலோ நல்லா காய்ஞ்ச இந்த தை மாதம் ஓட்டினோம்னா 35 கிலோலாம் வரும். சரி, ஆமாம். இப்போ பதத்தில் ஓட்டுறோன்னா 40 கிலோவுக்கு கொஞ்சம் கூட வரைச்சி வரும். 45 கிலோவில் வரும். ஓஹோ, தூக்கலாம் அவ்வளோதான். அப்படியா? தண்ணறியாமல் தூக்குவாங்க. ஒரு ஆள் தவிரமாக தூக்குவாங்க. சரி 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 சரி. ஒரு ஆள் தூக்க முடியும்னா நம்ம ஆளுங்க கட்டுற வைக்க இவ்வளோ பெருசு இருக்கும். இவ்வளோ பெருசு இருக்கும். இது வந்து சுருட்டி விட்டுருதுல்ல. ஆமாம், நல்லா அமுக்கி விட்டுருது. இது என்ன விலை இந்த பின்னால் உள்ளது? அது 3 லட்சம் ரூபா. ஓ, அது மட்டுமே 3 லட்ச ரூபாயா? டிராக்டரோட சேர்த்தா? அது பின்னாடி உள்ள வண்டி 3 லட்ச ரூபா இருக்குது. டிராக்டரு எந்த டிராக்டரில் வேணாலும் இது வச்சுக்கலாமா? டிராக்டர் வந்து டபுள் கிளச்சில் உள்ளதான் செட் ஆகும். இந்த எம்எஃப்லாம் டபுள் கிளச்சு இது மாதிரி கிளச்சில் இருக்குது. இதில் 2 கிளச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். சரி. சாதா வண்டி நான் சாதாவில் ஓட இருந்தது. டபுள் கிளச்சில் உள்ள. ஓ, டபுள் கிளச்சில் இருக்க டிராக்டராக இருக்கும். டிராக்டராக இருந்தால் இது வாங்கி சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை ஏக்கர் ஓட்டுவீங்க? கணக்கு சொல்ல முடியாது. ஆனால் வேகமாக தான் ஓடுது வண்டி. உழுறதை விட வேகமாக தான் ஓடுது வண்டி. வண்டி வேகமாக தான். அது கணக்கு சொல்ல முடியாது. எவ்வளோதான் ஓடுது. பின்னால் எடுத்து ஓட்டுறாரு பாருங்கள். பின்னால் எடுத்தும்போது மேலே தூக்கிக்கிறாரு வண்டியை. கீழே ஓட்டும்போது அப்படியே விட்டுட்டு ஓட்டுறாரு. இந்த பாருங்கள் சுருட்டுறத. பாருங்கள் போட போகுது. அருமையான பணி. இது ஆட்கள் செய்யணும்னா பல ஆட்கள் செய்யணும். அதுக்கெல்லாம் கூலி கொடுத்தே மாளாது. அதனால் வந்து வயல்லே போட்டு ஓட்டிட வேண்டியது தான். இன்றைக்கி வந்து நமக்கு சூழ்நிலையும் கை கொடுத்துருக்கு. மழை இல்லாமல் வெயில் அடிக்குது. அதனால தான் இதை ஊட்ட முடியுது.
மழை பெஞ்சால் இது கொள்ளையே சேர்ந்து போயிடும், உருட்ட முடியாது, வண்டியும் உள்ளே இறங்காது. அப்பப்போ பின்னால் எடுத்துக்கிறார் வண்டியை, பின்னால் எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள் எங்கெங்கே வைக்க கிடைக்குதோ அதில் ஓட்டுறாரு. எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டே போகுது பாருங்கள். அவருக்கு எப்படி தெரியும் ஒரு இது வந்துருச்சுன்னு? ஓ, அலாரம் அடிக்கும். ஓஹோ, ஓ, பொட்டி அதுக்குள்ளே இருக்குது. அந்த பொட்டி ரொம்பிடுச்சுன்னா அலாரம் அடிக்கும், அதுவே எடுத்துக்கும். ஆமாம், ஓ, இந்த சின்னதாக இருக்க சிகப்பு மஞ்சள் பச்சை 3 இருக்குது. அதில் ஒரு ஸ்கேல் இருக்குது, அதில் வந்து மஞ்சள், சிகப்பு, பச்சைன்னு 3 இருக்குது. அந்த பெட்டி வைக்கோல் நிரம்பினோடனே அவருக்கு ஓட்டுநருக்கு வந்து ஒரு சத்தம் கொடுக்கும் போல இருக்குது. அந்த சத்தம் வந்தோடனே வண்டியை நிறுத்தி அதுக்கு அமுக்கி உருட்டுறதுக்கான சுவிட்சை போடுவார் போல இருக்குது. போட்டோடனே அது உருட்டி நூல் சுற்றி வெளியில் போட்டுது. வண்டி ஓடினாலே நிறைய குருவிகளும் பல வகையான பறவைகள் ஒன்று சேர்ந்துடும், இங்கே வந்துடுது. அதுகளுக்கு இறைகள் நிறைய கிடைக்கும் போல இருக்குது. இந்த மாதிரி காட்சியை நான் சிங்கப்பூரில் ஒரு தடவை பார்த்துருக்கேன். அங்கே வந்து நிறையா அந்த தோட்டங்களில் வந்து டிராக்டரை வச்சு அப்பப்போ உழுது சிரமப்படுத்துவாங்க. அப்போ டிராக்டர் பின்னாலேயே போகும். வண்டி முன்னால் போகும்போது மட்டும்தான் வைக்கல சுட்டும் போல இருக்குது. அதனால் வந்து அப்பப்போ பின்னால் போய் அங்கேருந்து நகர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு வயலை முடிச்சுட்டாங்க. இது ஒரு 2 மாதம் இருக்கும், 1 ஏக்கருக்கு சற்று குறைவு. இந்த 2 மணி நேரத்தில் எத்தனை வைக்க விழுந்திருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 3 6 1 7 8 11 12 13 14 15 16 17 சுற்றியிருக்காங்க. 17 கட்டு வைக்க வந்திருக்கு. 17 கட்டுனா 2 மாவுக்கு 17 கட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கட்டு 50 ரூபானா 1550 ஒரு 850 ரூபாய்க்கு உருட்டிருக்கு 2 மாதத்துக்கு. 2 மாவுக்கு ஒரு மாவுக்கு கணக்கு வச்சோம்னா 400 ரூபா. 40 அந்த கொள்ளைக்காரர் வர சொன்னாரா? சரி. எப்படி வைக்கல சேகரிச்சுட்டு போகுதுன்னு பாருங்கள். எல்லாம் வைக்கல சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ வெளியில் போட போகுது. அந்த வாழை இருக்குது பாருங்கள், இது 4 பங்கு, இது 4 பங்கு, அதுக்கு அடுத்து 4 பங்கு. இடையில ஒரு ஆள் இருக்குது. அதான் ஆமாம், அவங்களதில் ஓடிடக்கூடாது. அந்த கடைசியில் இருக்குது. நான் சொல்கிறேன், பார்க்கட்டுமா? இது எங்கள் கொள்ள தான். நாங்கள் சரி. ஓ, சரி. இங்கே மழை இல்லாதனால இந்த பக்கம் ஓட்டுறீங்க. இதை கொண்டு போய் அப்படியே கட்டுக்கட்டாக வைப்பீங்களா, இல்லை அதை உடச்சி? ஓ, இதை கொண்டு போய் எங்கே கொடுப்பீங்க நீங்கள்? ஓ, வண்டியில் ஏற்றி நீங்கள் கொண்டுகிட்டு போவீங்க. நம்ம அந்த காய்கறி எல்லாம் விற்கிற மாதிரி அங்கே போய் தேக்கி அவங்களுக்கு வந்து தேவை இருக்கும் வைக்கல அந்த பக்கத்தில். ஓ, ஓகே, புரியுது. உங்கள்கிட்ட வந்து லாரியில் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க அவங்க. ஆமாம், அது கிடையாது. இந்த கொள்ளைக்கு அடுத்தும் கிடையாது, அதுவும் கிடையாது. ஆமாம், அது 2 கிடையாது. இதுக்கு அடுத்த கொள்ளை, அதுக்கு அந்த பக்கம் நம்மளுக்கு கிடையாது. ஆமாம், அதுக்கு அடுத்து அந்த செல்வராஜ் இதை பார்த்துன்னு நினைக்கிறேன். அதுக்கு உருட்டணும் போல இருக்கா. அவர்கிட்ட கேட்டுக்குவோம். உங்களுக்கு ஃபோன் பண்ணார்ல, அவர் வந்து ஒரு கொள்ளை சும்மா கிடக்கு அப்படின்னாரு. அதை கேட்டுக்குவோம். அந்த மாடு நிற்கிதுல்ல, அந்த மாடு நிற்கிற பங்கு 4 பங்கு, அதுக்கு வடவண்ட 2 பங்கு கொடுப்பாங்க. கேட்டு பார்க்கலாம் என்னென்னு. ஆச்சரியமாக இருக்குது. நீர்க்காவும் கலந்து போகுது. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான காட்சி. நீளமாக நிறைய பறவைகள் கலந்து ஓடுது. அதில் நிறைய நீர்க்காகம் இருக்குது. அந்த வரிசையில் ஒரு கொக்கும் சேர்ந்து போகிறது ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் ஒரே வகையான பறவையான்னு தெரியல. அதை வைக்கல் வச்சு போகலான்னு நினைக்கிறேன். கொடுக்குறதா தான் இருக்கும். நம்மளே தான் ஃபஸ்ட்டு ஓட்டிடுவோம். அதுக்கு இந்த 5 பங்கு, 4 பங்கு, 4. இந்த வடவண்ட 2 பங்கு. ஆமாம். இது 2 ஒரு பாட்டி, ஒரு 2 3 ஒரு பாட்டி.
ஆமாம் ஆமாம் 3 அந்த பக்கம் அதே பார்ட்டி தான். வைக்க தெரிகிறது வந்து வேற ஒரு பார்ட்டின்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அவருக்கு வந்தால் தான் தெரியும். ஆமாம் ஆமாம். அவர் ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லிடுவார். இப்போ நம்மளது மொத்தமாக முடிச்சுட்டு வரணும். நான் தண்ணி பாய்ச்சணும் நாளைக்கு வந்து. நாளைக்கு வரப்போயிட்ட டிராக்டர் வருது. இப்போ நீங்கள் அந்த மொதல் 2 கொள்ளையும் முடிச்சிட்டிங்கன்னா நான் தண்ணி உள்ளே இறக்கி விட்ருவேன் அந்த 2 கொள்ளைக்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சினா தான் வந்து நாளைக்கு டிராக்டர் வந்து ஓட்ட முடியும். வளம் தமிழ் வளம்னு போட்டிங்கன்னா வரும். வரப்பு அங்கே இருக்கா? வரப்பு. வளம் தமிழ் வளம். உங்கள் வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் போகிறது கிடையாது, இந்த வேலைக்கு மட்டும் தான் போகிறதா? வயல்லாம் இருக்கா உங்களுக்கு? இல்லையா? இல்லை, இந்த வியாபாரம் மட்டும்தான். இல்லை உங்கள் தொழில் எவ்வளோ தேவலாம். அன்றைக்கி என்ன முடிஞ்சு போயிடுது. கொண்டு போய் சேர்த்திங்க. ஆமாம் ஆமாம், நனையாமல் கொண்டு போகணும் நீங்கள். அதான் என்ன படுத்தாப்பட்டி ஏற்றிடுவீங்க. சரி. ஆமாம், அது எப்போயாவது நேற்று வரேன்னு சொல்லியிருந்தீங்க போல இருக்கு. இன்றைக்கி ஃபோனை எடுக்கலை அப்படின்னோடனே நான் கிளம்பி இங்கிட்டு போயிட்டேன். வேறு எங்கேயாவது கிடைக்குதான்னு தேடிட்டு வருவோம்.